Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BigQuery-ய நம்ம பைத்தான் மூலியமா எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலா இப்போ BigQuery இருக்குன்னா, இது நம்ம கூகுள் கன்சோல்ல போயிட்டு நம்ம வந்து BigQuery சர்வீஸ் கிளிக் பண்ணி அதில் போய் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட BigQuery ப்ராஜெக்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டெஸ்ட்னு ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ நம்ம RDBMSலலாம் டேட்டா பேஸ்னு சொல்கிறத இங்கே BigQueryயில் டேட்டா செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா செட்குள்ளே தான் நம்ம டேபிள்ஸ் இருக்கும். இங்கே டம்மி அப்படிங்கிறது டேபிள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சீரியல் நம்பர் ஸ்ட்ரிங்காக வச்சு ஒரே ஒரு காலம் வச்சு நான் ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் வந்து இதை query பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னே எனக்கு ரிசல்ட் நான் ஆல்ரெடி 1ன்னு சொல்லி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நமக்கு வந்துருச்சு. ஸோ query இங்கே ரன் பண்ணிட்டோம், ஃபைன். பட் இதையே நான் ஒரு பைத்தானில் பண்ணணும். எதுக்கு நான் பைத்தானில் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதில் ஒரு டேட்டா ப்ராசஸிங் பண்ணணும், நிறையா விஷயங்கள் பைத்தான் மூலியமாக பண்ணணும், ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது, இல்லை ஜாவா மூலியமாக பண்ணணும், ஏதாவது ஒரு API மூலியமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும்? ஸோ பைத்தானில் கோட் எழுதுறது செகண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் BigQuery-ய இப்போது கூகுள் க்ளவுட்லேருந்து வெளியிலேருந்து கூப்பிட போகிறீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து உள்ளேயே கூகுள் க்ளவுடுக்குள்ளேயே நம்ம செலக்ட் ஸ்டார் போடுறோம், எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் பைத்தான் அப்படிங்கிறது கூகுள் க்ளவுடுக்கு வெளியில் வச்சு நீங்கள் இதை கூப்பிட போகிறீங்க. அப்போது அதுக்கு நடுவில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அக்கௌண்ட்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நம்ம BigQuery-க்கு தேவையான ரோல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு அட்மின் வேலையை இப்போ நம்ம செய்யணும். ஒரு குட்டி அட்மின் வேலையை செஞ்சால் தான் நமக்கு இந்த பைத்தான் இல்லை ஜாவா எதுனாலும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரியல் டைமில் இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அட்மின் கிட்ட போயிட்டு BigQuery அட்மின்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் பைத்தான் மூலியமாக கனெக்ட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணி தருவாங்கன்னா, ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கீஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுப்பா, இப்போ நீங்கள் வந்து பைத்தான் மூலியமாக எழுதுங்க, ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மேலே இங்கே போயிட்டு IAM அண்ட் அட்மின் இதில் போனீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட 2 சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறது தான் என்னோடய ப்ராஜெக்ட். மொத்த கூகுள் க்ளவுடில் நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட். இதுக்கு கீழே தான் நம்ம BigQuery எதுனாலும் இதுக்கு கீழே நம்ம பண்ணுவோம். ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு மை ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டேன். இதே ப்ராஜெக்டில் தான் BigQuery இருக்குது. இப்போ அதே ப்ராஜெக்டில் தான் நான் வந்து கீஸும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் சர்வீஸ் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் அண்ட் கண்டினியூ. இப்போ இந்த இடத்துல ரோல்ஸ் இங்கே தான் நீங்கள் BigQuery-க்கு ரோல்ஸ் வந்து பைத்தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு API மூலிமா வெளியிலேருந்து உள்ள BigQuery பைத்தான் இல்லைங்க, வெளியிலேருந்து நம்ம உள்ள BigQuery-யை கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்க போகிறோம். அதுக்கு சில ரோல்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் எனேபிள் பண்ணணும் இந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு. ஏன்னா நான் இந்த யூசர் அக்கௌண்ட் தான் நான் கோடில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 ரோல்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ BigQuery யூசர் இது ஒன்று, இன்னொரு ரோல் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து BigQuery டேட்டா வியூவர் அப்படின்னு ஒன்று வரும், இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஸோ BigQuery யூசர் அப்படின்னு இருக்கும். இந்த 3 ரோலும் நீங்கள் வாங்கணும். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டன் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட் அப்படின்னு சொல்லி 821 அப்படின்னு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்வீஸ் அக்கௌண்ட்லேயும் லாஸ்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்லேயும் ஒரு கீன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே நோ கீன்னு காமிக்குது. ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கீ அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த கீ தான் நமக்கு பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராட் அப்படின்னு அந்த லிங்க் இருந்தது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் கீழே போயிட்டு க்ரியேட் நியூ. ஸோ இதில் ஜேசானை சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கீ ஒரு ஜேசான் ஃபைலாக உங்கள் மிஷினில் டவுன்லோட் ஆயிடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் என்னென்னா இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேமை இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீயை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ப்ரொடக்ஷன்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீயை வந்து நம்ம என்விரான்மெண்டல் பாத் வேரியபிள் அவங்களே செட் பண்ணிவிடுவாங்க. இது எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கும் மீன்ஸ் ரியல் டைமில் உங்கள் கம்பெனியில் சொல்கிறேன். பட் இங்கே அது ஒரு ஃபைலாகவே இருக்குது. அந்த ஃபைலை என் பைத்தான் கோடில் யூஸ் பண்ணி நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ நான் கோடுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பைத்தான் கோடு இருக்குது. ஃபஸ்ட்டு BigQuery இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ இது பைத்தான். ஸோ இந்த கீ நம்ம இது வரைக்கும் சர்வீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது, அந்த கீ க்ரியேட் பண்ணதுங்கிறது எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஜாவா இல்லை நீங்கள் வந்து அது ஒரு
HTML, JavaScript மூலியமா பண்றீங்க. ஏதாவது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் போறீங்க அப்படின்னாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு BigQuery-ய கிளவுடுக்கு வெளியிலேருந்து கூகுள் கிளவுடுக்கு வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். அதை நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ இதில் BigQuery பிப் இன்ஸ்டால் போட்டு BigQuery இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பேக்கேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ BigQuery பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேக்கேஜ் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா நான் இங்கே வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் DB டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜையும் நீங்கள் பிப் இன்ஸ்டால் இல்லைனா இப்போ நான் சொன்ன மாதிரி பைச்சாமில் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா கீ பேத்து. ஸோ இங்கே தான் நம்மளோட கீ அந்த JSON ஃபைலை நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட கோடுலேயே இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த JSON-குள்ள ஒரு கீ இருக்கும். அந்த கீ என்விரான்மெண்டல் பாத் அண்ட் வேரியபிளாக செட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபைல் இருக்கும். ஸோ அதில் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து அதை நம்ம கோடுக்குள்ளேயே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கீ வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ரெண்டாவது இந்த கீயை நீங்கள் அப்படியே நான் இந்த JSON ஃபைலை உங்களுக்கு கொடுத்தானாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நான் இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் அதை டெலீட் பண்ணுவேன். ஃபைன், ஏன்னா இதுதான் நம்ம பாஸ்வேர்ட் மாதிரி. இதை நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வாட்டிக்கு உங்கள் BigQuery-யை ஃபுல்லாக கொரி பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து BigQuery இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிளைண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ BigQuery எப்படி பண்ணணும்னா BigQuery.client.fromServiceAccount.json அப்படின்னு போட்டு இந்த கீ பாத் இதை பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாட் வச்சு உங்களால் BigQuery-யோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபங்க்ஷன் query. ஸோ இங்கே நம்மளோட ஆக்சுவல் query இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னோட BigQuery ப்ராஜெக்ட் ஐடியோட நேம் டாட் டெஸ்ட்டுங்கிறது என்னோட BigQuery-யோட டேட்டா செட் நேம் டாட் டம்மி. ஸோ இதை தான் டம்மிங்கிறது டேபிள் நேம். ஸோ இதை தான் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சேன். இப்போ நான் BigQuery-ல போயிட்டு உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு என்னோட டேட்டா செட், அதுக்கப்புறம் என்னோட டேபிள், அதில் போயிட்டு நான் query. ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இதே தான் அங்கேயும் இருக்குது. ஃபைன். ஸோ நான் இப்போ இது இங்கே ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் 1ன்னு வரும். ஏன்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் நான் இன்சர்ட் பண்ணேன், அதோட வேல்யூ 1 தான். ஓகே, இப்போ இதையே நம்ம போயிட்டு பைச்சாமில் என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்துட்டு query job ஈக்குவல் டு client டாட் queryன்னு நான் இன்வோக் பண்ணி அதுக்குள்ளே என்னோட இந்த query-யை பாஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ரன் பண்ணி விட்ரும். இந்த லைன் ரன் பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணிடும். அடுத்து டேட்டா ஃப்ரேம். ஸோ DF ஈக்குவல் டு query job டாட் 2DF. இங்கே நான் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன். 2 டைப்பில் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஒன்று டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பேன், இன்னொன்று வந்து ஐட்ரேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த query job இந்த எக்ஸிக்யூட் ஆனதை ஐட்ரேட் பண்ணி ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி இல்லை ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் ஐட்ரேட் பண்ணி அதை நான் ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரன் ஆகணும். வார்னிங்ஸ் வரும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இங்கே கீழே கன்சோல் பாருங்கள். ஸோ இது வார்னிங் தான், இது நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டேட்டா ஃப்ரேமோட அவுட்புட்டு, இது வந்து ஃபார் லூப்போட அவுட்புட்டு. ஓகேங்களா, அதை ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டேட்டா ஃப்ரேமோட யூஸே என்னென்னா ரோ காலமாக அழகாக இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதனால தான் நம்ம டேட்டா ஃப்ரேமில் போவோம். ஸோ இந்த கோடு வந்து என்னோட GitHub-ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் என்னென்னா இந்த JSON ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களோட தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா நான் இப்போ இதை டெலீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவோட அஜெண்டா முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட சேனலில் நிறைய டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், பைத்தான், AWS, கூகுள் கிளவுட் எல்லாமே தமிழில் போட்டுட்ருக்கேன். போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் தென் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். ஸோ அங்கேயும் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் நிறைய குட்டி வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு இதை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.